ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், உங்கள் ஃபோனில் சிக்னல் இல்லைன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய 4G நெட்வொர்க் சிக்னலை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது எப்படி அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது ஜியோ, பிஎஸ்என்எல் மற்றும் ஏர்டெல் பயனர்கள் இப்போது தங்கள் சொந்த சிம் சிக்னல் இழந்தாலும் கூட அருகில் கிடைக்கக்கூடிய எந்த நெட்வொர்க் சிக்னலை வேண்டுமானாலும் பயன்படுத்தி அழைப்புகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஜனவரி 17 அன்று இந்திய அரசாங்கம் இன்ஸ்டா சர்க்கிள் ரோமிங் சேவையை அறிமுகப்படுத்தியதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது டிபிஎன் நிதி உதவியுடன் இயங்கக்கூடிய மொபைல் டவர்கள் மூலம் ஜியோ, ஏர்டெல், பிஎஸ்என்எல் பயனர்கள் இனி எந்த நெட்வொர்க் டவரிலிருந்தும் 4G சேவைகளை அணுக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய தொலைத்தொடர்பு துறையில் பல புது மாற்றங்கள் வரதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ 2025ஆம் ஆண்டு துவக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான விதிமுறைகள், புதிய சேவைகள் என புதிய மாற்றங்களை டெலிகாம் வாடிக்கையாளர்கள் சந்திச்சுட்டு வர்றாங்க. இந்த வரிசையில் தற்போது பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் இந்தியாவில் புதிதாக இன்ட்ரா சர்க்கிள் ரோமிங் என்ற சேவையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதில் உங்களுக்கு உங்கள் மொபைல் ஃபோனில் டவர் இல்லை அப்படின்னும் போது, உங்களுக்கு சிக்னல் கிடைக்கல அப்படின்னும் போது, இனி நீங்கள் எந்த நெட்வொர்க்காக இருந்தாலும் எல்லா 4G டவரையும் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டா சர்க்கிள் ரோமிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது எப்படி இந்திய மக்களுக்கு பயனளிக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஐசிஆர் சேவையின் உதவியோடு இனி ஜியோ, பிஎஸ்என்எல் மற்றும் ஏர்டெல் வாடிக்கையாளர்கள் அவர்களின் சொந்த சிம் கார்டு சேவையில் நெட்வொர்க் கிடைக்காத போது அருகில் இருக்கும் டிபிஎன் டவர்களிலிருந்து நெட்வொர்க்கை பயன்படுத்தி அழைப்புகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டிஜிட்டல் பாரத் நிதி உதவியுடன் நிறுவப்பட்ட எந்த ஒரு டெலிகாம் நெட்வொர்க் டவராக இருந்தாலும் டெலிகாம் வாடிக்கையாளர்கள் எந்த ஒரு நெட்வொர்க்கில் இருந்தும் அருகில் உள்ள டிபிஎன் நிதியளிக்கப்பட்ட டவர் மூலம் 4G சேவையை அணுக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நெட்வொர்க் சிக்கலால் தவிக்கும் வாடிக்கையாளர்களுக்கு பெரும் உதவ போகிறது அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட பிஎஸ்என்எல், ஜியோ, ஏர்டெல் சிம் கார்டு இருந்தது அப்படின்னா அப்போது இனி நீங்கள் சிக்னல் பற்றி கவலையே பட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அரசாங்க நிதியுதவியுடன் இயங்கக்கூடிய மொபைல் டவர்களில் உள்கட்டமைப்பை பகிர்ந்து கொள்ள தொலைத்தொடர்பு சேவை வழங்குநர்களை அனுமதிப்பதன் மூலம் வெவ்வேறு நெட்வொர்க்குகளைச் சேர்ந்த வாடிக்கையாளர்கள் ஒரே டவரிலிருந்து 4G இணைப்பை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அணுகுமுறை ஒவ்வொரு வழங்குனருக்கும் பல டவர்களுக்கான தேவையை குறைக்கிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனால் ஒட்டுமொத்தமாக டவர்களின் எண்ணிக்கையை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் விளைவாக அதிக செலவில்லாமல் மேம்பட்ட மொபைல் சேவைகளை பொதுமக்கள் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த முயற்சி 35,400க்கும் மேற்பட்ட கிராமப்புற மற்றும் தொலைதூர கிராமங்களுக்கு நம்பகமான 4G இணைப்பை வழங்கப் போகிறது அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்திய அரசாங்கம் தெரிவிச்சிருக்கிறாங்க. முதற்கட்டமாக 27,000 டவர்களுடன் இந்த பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படுறதா சொல்லியிருக்காங்க. டிபிஎன்னால் நிதியளிக்கப்பட்ட 4G மொபைல் தளங்களில் ஐசிஆர் சேவை தொடங்கப்படுவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இந்தியாவின் 3 முக்கிய தொலைத்தொடர்பு நிறுவனங்களான பிஎஸ்என்எல், ஏர்டெல் மற்றும் ரிலையன்ஸ் ஜியோ ஆகியவை டிபிஎன் நிதியளிக்கப்பட்ட அனைத்து இடங்களிலும் தங்கள் நெட்வொர்க்குகளை பகிர்ந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு கூறியிருக்கிறாங்க. ஸோ தெரியாதவர்களுக்கு டிபிஎன் என்பது இதற்கு முன்பு உலகளாவிய சேவை கடமை நிதி என்று அழைக்கப்பட்டது. கிராமப்புறங்கள் மற்றும் தொலைதூர இடங்களில் மொபைல் சேவை இணைப்பை உறுதி செய்வதற்கான மொபைல் டவர் இன்ஸ்டாலேஷன் திட்டத்தை அடிப்படையாக கொண்டு இந்த திட்டம் செயல்பட்டதாக சொல்லியிருக்காங்க. குறிப்பாக மொபைல் சேவை இணக்கமில்லாத இடங்களில் மக்கள் இணைப்பை பெற இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி உங்களுக்கு டவர் இல்லை அப்படின்ற கவலையே வேண்டாம். அதாவது பிஎஸ்என்எல், ஜியோ, ஏர்டெல் வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு சிக்னல் கிடைக்காத இடத்துல அங்கே அருகில் என்ன
சிக்னல் இருக்கோ டவர் இருக்கோ அந்த சிக்னலை பயன்படுத்தி நீங்கள் வந்து இனிமேப்பட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.